திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சிந்தாமணி பகுதியில் சலூன் கடை நடத்தி வருபவர்தான் பெட்ரிஷியா மேரி. தையல் கலை நிபுணரான மேரி கணவரின் எதிர்பாராத மரணத்தால் அவர் விட்டுச் சென்ற முடிதிருத்தும் தொழிலில் இறங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த சலூன் கடையை நடத்தி வரும் மேரி பெண்கள் எந்த தொழிலிலும் சாதிக்கலாம் என்பதற்கு முன் உதாரணமாக திகழ்கிறார். இந்த கடையை எங்கள் மாமனார் ஆரம்பித்து எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டு இருந்தார். இடையில அவர் உடம்பு முடியாமல் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் வேலைக்கு சம்பளம் எல்லாம் ரெடி பண்ணோம், ஒருத்தரும் கிடைக்கல, வரவங்களும் சரியில்லை. அதனால் நானே செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் நிறைய கஷ்டம். ஆண்கள் பெண்கள்கிட்ட வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அதுலேயும் நிறைய பேர் ஓடிடுவாங்க. வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னா சேரில் உட்காந்துட்டு கூட நிறைய பேர் ஓடிருக்காங்க. நான் தாங்க செய்ய போகிறேன், ஐயோ ஒரு பொம்பளைகிட்ட மூஞ்சி கொடுக்குறதா அப்படின்வாங்க. இல்லைனா லேடிஸ் கிட்ட எப்படி நான் சேவிங் பண்ணுறது அப்படின்ட்டு போவாங்க. முடி திருத்தும் தொழிலுக்கு மேரி வந்த புதிதில் கடைக்கு வரும் ஆண்களில் பலர் தன்னை பார்த்ததும் திரும்பிச் சென்றதாகவும், பின்னர் குழந்தைகள் தொடங்கி படிப்படியாக அனைவருக்கும் சிகை அலங்காரம் செய்வதாகவும் மேரி குறிப்பிட்டார். பெண் என்ற ஒரே காரணத்திற்காக முடி திருத்தும் தொழிலில் ஈடுபட பல்வேறு தடைகளும் எதிர்ப்புகளும் நீடித்ததாகவும், அதனை கடந்தே இந்த தொழிலில் சாதித்ததாகவும் கூறுகிறார் மேரி. சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு பேஷண்ட் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ நர்ஸ் அவங்கள ஐயோ ஆம்பளை பொம்பளை அப்படின்னு வேறுபாடு பார்க்குறது கிடையாது. அதே மாதிரி தான் அந்த மைண்டில் தான் நானும் ஆண்களுக்கு நான் இதை நான் தொழிலாக என்னை மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு தான் இதை நான் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தயக்கம் இல்லையா அப்படின்னா ஆரம்பத்தில் தயக்கம் இருந்துச்சு. ஆனால் இந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நிறையா சவால்களை சந்திக்கும் போது இன்னும் நிறைய பேருக்கு நான் மோட்டிவேஷனாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். சர்வதேச அளவில் பெண்களை போற்றி கொண்டாடப்படும் இந்நாளில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்த துறையிலும் பெண்கள் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழும் பெட்ரிஷியா மேரி அனைவரின் பாராட்டுக்குரியவராக திகழ்கிறார். ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் தீபன். சமக்கல்வி நமது உரிமை. விழித்திடு தமிழகமே. தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தாரீர். மாபெரும் கையெழுத்து இயக்கம். அழைக்கிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன். 10 கோடி பார்வையாளர்களை கடந்து வெற்றி நடை போடும் தமிழ்ஜனம் தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கம். ஆதரவளிக்கும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. தேசம் காக்க தெய்வீக தமிழ் வளர உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ்ஜனம் யூடியூப் சேனலை.